ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், புதுசாக கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு ஏரியாவை பார்க்க போகிறோம். நம்ம குடுவாஞ்சேரியில் இருக்குங்க. ஜிஎஸ்டி ஃபுட் ஸ்ட்ரீட் ஆப்போசிட்டில் கோ பனானாஸ்ன்னு பேர். இப்போ நம்ம புதுசாக வந்திருக்க குடுவாஞ்சேரியில் கோ பனானாஸ் கிட்ஸ் ஏரியா ப்ளே அண்ட் பார்ட்டி ஹால் இருக்குங்க. அதுலேயே பாதி பார்ட்டி ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் கிட்ஸ் உள்ள விளையாடுறதுக்கான இடம் நிறையா இருக்குது. இப்போவே பார்த்தாலே தெரியும் உள்ளே என்னென்ன இருக்குது விளையாடுறதுக்குன்னு. நம்ம உள்ளே போகும்போது ஸ்லிப்பர்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணுங்க. பெரியவங்கனாலும் சரி சின்னவங்கனாலும் சரி ஃபுல்லாக ஸ்லிப்பர்ஸ் ரேக் வச்சுருக்காங்க. அந்த ரேக்கில் நம்ம ஃபுல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஃபன்னாக இருக்க போகுதுன்னு பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக ரொம்ப ஈகராக போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம புதுசாக அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம குடுவாஞ்சேரியில் நம்ம இந்த கோ பனானாஸ்க்கு வந்திருக்கோம். உள்ளே போனோடனே நம்மளை கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரிமோட் கார் இருக்குங்க. இதில் மெம்பர்ஷிப் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க வந்து இதை செக் பண்ணிக்கலாம். இந்த மெனூஸ் ஃபுல்லாக உங்களுக்காக தான். நீங்கள் என்னென்ன பார்க்கணும், பார்ட்டி ஹால் பற்றி என்ன தெரியணுன்னா இதில் ஃபுல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சேஃப்டி பற்றி கோ பனானாஸ் பார்த்தோன்னே பசங்களுக்கெல்லாம் பனானாவும் பிடிக்கும், குரங்கும் பிடிக்கும். என்ட்ரன்ஸ்லேயே குட்டி பையன் பார்த்துட்டு எம்மா இந்த கார் ஓட்டணும் அப்படின்னு செஞ்சுட்டாப்புல. இது வந்து தனியாக பேமெண்ட்டுங்க. 5 மினிட்ஸ்க்கு 50 rupees. 5 மினிட்ஸ் ரிமோட் கார் நம்ம கையிலே கொடுத்துருவாங்க. நம்ம ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வேண்டியதான். 5 மினிட்ஸ்க்கு 50 rupees இது தனியாக சார்ஜ் பண்ணணும். ஃபுல்லாக ஒரு பர்சனுக்கு ஒரு கிட்ஸ்க்கு 500 rupees என்ட்ரன்ஸுங்க. சாக்ஸு ஃபுல்லாக அவங்களே கொடுத்துருவாங்க. ஒரு கிட்டுக்கு ஒரு பேரண்ட் உள்ளே போகலாம். 2 கிட்ஸ் வச்சுருந்திங்கன்னா 2 பேருமே 2 பேரண்ட்ஸும் போகலாம். ஏன்னா ஒவ்வொரு கிட்டும் எங்கே வேணாலும் ஓடி போயிடுவாங்க. நம்ம அவங்க பின்னாடியே தெரியணுன்னா ஒரு பேரண்ட்டால் பார்த்துக்க முடியாது. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் அவங்களே விளையாடுவாங்க. கொஞ்சம் இந்தமாரி குட்டி பையனாக இருந்தால் நம்ம கொஞ்சம் பின்னாடியே போய் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் அலோடு இருக்குங்க. பேரண்ட்ஸ்க்கும் அவங்களே சாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ நம்ம இந்த ஜீப்பு விளையாண்டுட்டு காரை அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் விளையாடலாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்களா அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அருண் ஐஸ்கிரீம்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு டயர்டாக வெளியே வரும்போது அப்புறமேட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு விட்டாச்சு. உள்ளே போகும்போதே சாப்பிட்டுட்டு போயிட்டோன்னா திரும்பவும் வந்தோடனே பசங்க கேட்பாங்க. அதுக்காக தாங்க பிளான் பண்ணி வரும்போது சாப்பிட்ணும். இப்போ நம்ம காரை நிறுத்திட்டு நம்மளுக்கு 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து நம்ம உள்ள என்ட்ரியாகவும் 1 ஹவருக்கு 500 rupees. அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு ½ அன் ஹவருக்கு 150 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கிட்டுக்கு 500. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணுன்னே அவங்களே பசங்க கையில் சாக்ஸ் கொடுத்துருவாங்க. சாக்ஸ் மஸ்ட் வேர் பண்ணிக்கணுங்க. இல்லைன்னா உள்ளே வந்து நம்ம கோலுஸு ஏதாவது போட்டிருந்தோன்னா அது குத்திடும். பசங்க சேஃப்டிக்காகவும் சாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கார் நின்று போச்சு. பையன் திருநாலும் ஓடாது. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். அவங்களே கையில் சாக்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் உள்ளே போகும்போது நம்மளுக்கும் சைஸ் கரெக்டாக அவங்களே கொடுத்துட்றாங்க பாருங்கள். குட்டி பசங்களுக்கு குட்டி சாக்ஸு, பெரியவங்களுக்கு கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெரியவங்களுக்கு நல்லா கரெக்டான சைஸ் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம சாக்ஸ்லாம் போட்டாச்சு. என்ட்ரு ஆன உடனே ஜம்ப் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க பசங்க. ரொம்ப ஈகராக குட்டி பையன்லாம் அப்படியே எல்லோரும் ஜம்ப் பண்ணும்போது கீழே விழுந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதாவது நம்ம ஒருத்தராக போனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் எல்லா பசங்களும் தெரிஞ்ச மாதிரி இல்லைன்னா அங்கேயே நிறையா பசங்க இருப்பாங்க. அவங்களா மிங்கிள் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்பாங்க. அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கும்.
புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளேயே. இந்த மாதிரி நம்ம இப்போ ஹாலிடேஸில் இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா 1 ஹவருக்கு 500 ருபீஸு. நீங்கள் உள்ளே ஏசி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் எல்லா இடத்துலையும். நம்ம அதனால் வெயிலுக்கு உள்ள ஏசியில் பசங்க சேஃபாகவும் விளையாடுற மாதிரி இருக்கும். வெளியே வெயிலில் அலையாதபடி இருக்கும். அதுக்காக நம்ம இந்தமாரி இன்டோர் கேம் ஏரியாலே விட்டுடலாம். எப்படி இருந்தாலும் பசங்களுக்கு போர் அடிக்குங்க வீட்டிலே இருந்தால். அதுக்கு ஒரு வாட்டி இந்தமாரி கூட்டிகிட்டு வந்து பாருங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நம்மளும் என்ஜாய் பண்ணலாங்க, கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். நம்ம உள்ளே போகிறோன்னா இவ்வளோ தூரம் நம்ம உள்ளேயும் போய் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம போகிறதுலையும் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உள்ளே இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நம்ம உள்ளே போய் பார்க்கல. என்ட்ரன்ஸ்லேயும் நம்ம விளாண்டுட்ருக்கோம். இன்னும் உள்ளே போக போக வேறு லெவலில் பசங்கள்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சின்ன பசங்க 2 பேர் தனியா விளையாடுங்க. சௌரிஷ் இங்கே கூப்பிட்டுக்கோ. சௌரிஷ் நிக்கும் எங்க வேணா போலாம். சௌரிஷை மட்டும் தனியா விட்டுட்டுங்க. சீப்பை யாராவது கூட்டுவாங்க. குழிக்குள் மாட்டிக்கிட்டான் சௌரிஷ் குமார். இது வந்து பயங்கரமா சருக்கு. பாப்பா மெதுவா தம்பி இப்படி போ போ சறுக்குமா போ. படிக்கிட்டு ஏறிப்போ ஏறிப்போ ஏறு ஏறு. பாப்பா உள்ள போயிட்டா போடா. போ போ ஏறுங்க ஏறுங்க. ஏறிதான் போகணும். ஏமா அவன் என்ன இப்படி தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். எதுக்குள்ள இருந்து வருவான்னு தெரியலையே. வந்துட்டானா? தம்பி எதுக்குள்ள அந்த அவன் பாடடி போனா அடி இந்த பால் அடி இல்ல அடி டிவில அடி அடி போடு. ஆப்பிள் அடி ஆப்பிள் அடி அடி போடு. சூப்பர். பனானாவா அடி. ஹாய், எங்க போற? போ போய் விளையாடு. சறுக்கு மரம் வீடியோ எடுக்கிறேன் நான். சௌரிஸை காணோம். பசங்க ஃபுல்லாக சேஃபாக போகிறாங்களான்னு நம்மளும் பின்னாடியே போய் பார்க்கலாங்க. ரொம்ப குட்டி பசங்களாக இருந்தால். ஸோ நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாக ரெயின்போ கலர்ஸில் நிறையா இருக்குது. பசங்களுக்கு தெரியாத கலர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். உள்ளே ஃபுல்லாக
வேறு லெவலில் இருக்குது. த்ரில்லிங்காக பசங்க இப்படி நடந்து போகிறதுக்கு பாருங்கள். அடுத்து நம்ம படிக்கட்டில் சேஃபாக இறங்கலாம். எங்கே கீழே விழுந்தாலும் அடிபடாது, அந்தளவுக்கு ஸ்பான்ச்சான வேஸ் தான் வச்சுருக்காங்க. எப்படி மேலே ஏறி அப்படி வா, லைன்ல வா. எல்லாரும் சேர்ந்ததுக்குலாம் பால் போடுங்க. போடு போடு, எல்லாரும் லைனா போடுங்க, அப்பதான் மேல இருந்து வரும் கொட்டும். சூப்பரா இருக்கும். அவுஜித் மட்டும் இல்ல. அப்ப நீ போய் பால் போடு, மேல ஃபுல்லா நீ கொட்டுமா. சூப்பர் சூப்பர், அடிங்க, அப்படிதான் அடிங்க. இல்ல இல்ல, நீங்க தெரியுமா எல்லாரும் டைனோசர் அடிங்க. எல்லாருக்கும் போர் அடிச்சு. சௌரிஷ் எல்லாரும் போறாங்க, நீயும் போ. போலாம். சௌரிஷ் சௌதி தம்பி கையை பிடிச்சி பத்திரமா கூட்டு போறியா? ரெயின்போ கலர்ஸ். இது மேல இப்படி உட்காரலாம். உட்காருங்க உட்காருங்க. யாரும் அது இங்க யாரும் வரலையா? போ எடுக்கிறேன் எடுக்கிறேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. கைப்பிடிச்சு கூட்டு போ. ஏ தத்தளிக்கிறான், கைப்பிடிச்சுக்கோ. வாவ் சூப்பர் சூப்பர் இருந்துச்சா? இது வழியா போறியா? இது வழியாவே ஷார்ட் கட்ல போயிடலாம். அது இது வழியா போலாம். ஏறு ஏறு ஏறு, பத்திரமா ஏறு. ஏறி போ ஏறி போ. எல்லாத்தையும் பாக்ஸிங் பண்ணிட்டே போ. பாக்ஸிங் பண்ணு.
வந்துட்டியா? ஐ எனக்கு தான் மண்டையில கொட்டுது. ஏன் மண்டையில கொட்டுது? கொட்டிடுச்சா? இந்த பால் ஃபில் பண்ணிட்டோம்னா மேல இருந்து என் தலையில கொட்ட போகுது. மண்டை மேல கொட்டுதே. ஓகே, நம்ம எப்பயுமே ட்ரெண்டிங் நம்ம ஷார்ட்ஸ். பாக்ஸிங் பண்ணிட்டே போங்க. ஏதோ மேல ஏறிட்டானே. இப்படி ஏறியா? அப்படி போ. ஆன் பண்ணிட்டாவ. எல்லாரும் சேர்ந்து பால் போடுங்க. அந்த சருக்கு மூலம் போயிட்டு வரானுங்க. அதுல போவே இல்லை. இப்ப போடுங்க, நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன். எதனா உட்காந்துருந்துச்சு. வரலையா அவங்க? வாங்கடா சீக்கிரம். அவன் எங்க வரானா? சௌரி சிங்க வா. சவுதி திங்க வா. வரலையா? ஏன் வரல? யாரையும் கீழே போக சொல்லாத. சவுதினியா வா வா. எல்லாம் லைனா வராங்க. இதுதான் வருவோம். ஹாய்.
வந்துட்டாருங்க. உக்காந்துக்கோங்க. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதுக்குள்ள வாங்க, இதுக்குள்ள. சௌரிஷ் இங்க போ. சௌரிஷ் மெதுவா போடா, டே மெதுவா போடா. நம்மளும் போய் உட்காரலாம். போடுங்க, இதுக்குள்ள போடுங்க. இதுக்குள்ள போடுங்க. இந்தாங்க பக்கெட். அதை போடுங்க இதுக்குள்ள. நிறைய வந்துருது. சூப்பர். அன்சை ஒண்ணு இருக்கு சௌதரி, நீ வேணா எடுத்துக்க. அன்சை ஒண்ணு இருக்கு. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். சௌதரி எடுத்துக்கோன்னு. லாரியில மண் அள்ளிட்டு போங்க. லாரியில மண் அள்ளிட்டு போலாம். அது தரையா இருக்குண்டி. தரை தாண்டி. அது தரடி. தரை ஊத்திலாம் இருக்காதீங்க. ஆமாமா, இந்தம்மா பெரிய பூச்சி வச்சாங்க. அங்க இருந்து 2 பேரும் இன்ட்ரெஸ்டிங்கா செய்யறாங்க. இந்த பேக்ரவுண்ட் கீழே வந்து பாக்குறீங்க. இங்க பாட்டு போறதுனால தான் எல்லாரும் அங்க மியூட் பண்ணிட்டு பேசி விடுறாங்களோ. இங்க வந்து பேபி நீ உள்ளவா. இப்படி எதுக்குள்ள அழகா பாப்பா உனக்கு ஒண்ணு தனியா. சௌரிஷ் உனக்கு லாரி இருக்கு. லாரி விளையாடுங்க. லாரி சௌதன்யா இங்க வாயே. சௌதன்யா இதுல வந்து மண்ணு போடு. லாரியில மண்ணு ஃபில் பண்ணுங்க. நீக்கா தண்ணிக்கா இப்படி பேபி இடிக்க கடாம நவுத்தி நில்லு. மணல் லாரி எப்படி தூக்கும்? தூக்கி காமிங்க. அப்படி இப்ப மணல் லாரி எப்படி தூக்கும்? தூக்குங்க தூக்குங்க. அப்படிதான் சௌரி. சூப்பர் சௌரி. மண்ணை எடுத்து தூக்கி போடு. அவ்வளவுதான். போதுமா? விளையாண்டுட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறியா? நீ விளையாடு, நான் பாக்குறேன்.
எல்லாம் ஜம்ப் பண்ண போயிட்டாங்க. நீ ஜம்ப் பண்றியா? ஜம்ப் பண்ண போயிட்டாங்க. போ. போலாமா? பா. விழுந்துட்டான்டா. டேய் கடைசி மேல வரைக்கும் போணும்டா. ஆகாது ஆகாது. ஸ்டார்ட். அத்தடி அத்தடி. திரும்ப விட்ட இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணலான்னு திரும்ப வந்துட்டு பாப்பா நீ விளையாடு. இங்கே குட்டி பாப்பா மட்டும் என்ன பண்ணுறா, டிஃப்ரெண்ட்டாக இது என்ன இருக்குது விளாட்லாமேன்னு வீட்டிலேருந்து ரோட்டுக்கு போயிட்டு இதை விளையாடுறது இருக்குது. இது ஒரு மைண்ட் கேம்ங்க. எந்த இடத்துல கரெக்டாக வந்து பெட்ரோல் போடுறது, ட்ரீஸ் கிட்ட போடுறது நிறைய இருக்குது. இது வந்து ஆப்பிள் ட்ரீலேருந்து கரெக்டாக ஆப்பிள்ஸ் வரைஞ்சிருக்க இடத்துல கரெக்டாக இது லேண்ட் பண்ணணும். ரூட்டு கரெக்டாக போகணும். இது 1 by 1 எடுத்தால் தாங்க கரெக்டாக பேஸ்கெட்குள்ளே போட்டுக்கிறாங்க. இது கிட்ஸ் விளையாடுறதுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் பிரைன் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா விளையாடலாம். பில்டிங் பிளாக் கட்டுறதுக்கு நிறையா இருக்குங்க. நிறைய பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது. அடுத்து கிட்ஸ்க்காக புக்ஸ் இருக்குது. அந்த சைடு ரேக் ஃபுல்லாக புக் வச்சுருக்காங்க. போர் அடிக்குதுன்னு கிட்ஸ் இந்தமாரி புக்ஸ் பார்க்காதவங்க இந்த புக்கை எடுத்து இந்த டேபிளில் வச்சு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி குட்டி பசங்க படிக்கலாங்க. நல்லாவே திடீர்னு ரொம்ப ரொம்ப குட்டி பசங்க வராங்கன்னா பில்டிங்ஸ் அந்தமாரி பிக்சர்ஸ் வச்சே நம்ம கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த புக் வச்சுருக்காங்க. அதேமாரி கிச்சன் செட்டு அந்தமாரி நிறையா இருக்குது. சௌதன்யா ட்ரை பண்ணு. சௌதன்யா ட்ரை பண்ணு. சௌதன்யா ட்ரை பண்ணு. அந்த மாதிரி சௌஷிகா நீயும் ட்ரை பண்ணு. மேலே ஏறு. சூப்பரா சௌஷி ட்ரை பண்ணலையா? ஓய் ட்ரையே பண்ணல நீனு. இதுதான் 1 2 3 ஏறி போதில் உட்காந்துக்கிட்டு மேலே போயிட்டானுங்க. நானும் போகிறேன். ரெயின்போ கலர். கீழே அந்த எங்க? அதோ அங்க அங்க போவீங்களா? நான் இங்க இரு. கொஞ்சம் அந்த சைடு நடங்களேன். உங்களை வீடியோ எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணு. இருடி உள்ள போறத வீடியோ எடுத்துக்கிறேன். இரு போஸ்ட் கொடுத்துட்டு போ. அப்போ பாய் சௌதன்யா. பாய். வாங்க பாய். யாரா இருக்குது? யாருமே இல்லையா? எங்க இருக்கீங்க?
இதுக்குள்ள மோபம் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் விளையாட நீ என்ன விளையாடுமா? உள்ள வாங்க உள்ள வாங்க. அந்த கேட்டர்பில்லருக்குள்ள போங்க. இதுக்குள்ள போ. இதுக்குள்ள சாரி இதுக்குள்ள. போங்க போங்க அதுக்குள்ள போங்க. அதுக்குள்ள போயிட்டு இதுக்குள்ள வெளியே வாங்க. தப்பா வந்துட்டடா, வாழ வழியா வந்துட்டடா. இதுக்குள்ள போ. இதுக்குள்ள போ திரும்பவும். ஊஞ்சல் விளையாடுறான் அண்ணா. நீ விளையாடுறியா? இங்க அண்ணா ஊஞ்சல் விளையாடுறான். நான் வெளியே போனேன். இங்க அண்ணா ஊஞ்சல் விளையாடுறான். அது உடஞ்சிருக்கு, அதை வச்சு ஊஞ்சல் விளையாடுறியா? நூறு ஊஞ்சல் நிறைய இருக்கு. அங்க போக கூடாது, அங்க போக முடியாது. விளையாடுறியா? உட்காரியா? இப்படி திரும்பி உட்கார். இப்படி திரும்ப. இப்படி திரும்பி வா. வீடு வீடு. அம்மா உன்னை உட்கார வைக்கிறேன். நாங்க விளையாடுற மாதிரி இல்ல. கை வீடுகளை எடுத்துருப்பீங்களே. ஆமாம்மா. போதுமா? ஓகேவா? கொஞ்சம் அந்த கார்லாம் ஓட்டுறது, இது மேல உட்காந்து தொங்குறது. வாங்க வாங்க வாங்க, இங்க வாங்க இங்க வாங்க. இங்க இங்க இதில் பிடிச்சி தொங்குங்க. உங்களால் முடியுதா பார்க்குறேன். உட்காந்துக்கோங்க, நல்லா பிடிச்சி உட்காருங்க. உட்காரு உட்காரு உட்காரு. சுத்துறேன். பிடிச்சிக்கணும், நல்லா பிடிச்சி தொங்கணும். பிடிச்சிக்கணும். அப்படிதான் 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 அப்படிதான். பிடிச்சிக்கோ, நல்லா பிடிச்சிக்கோ. வாவ், சூப்பர். அதை எடுக்கூடாது, அதை வச்சு தான் செய்யவே செய்யணும். எப்படி செய்யறது? அக்கா தப்பா எடுத்துட்டா. எனக்கு எப்படி செய்யறது? உட்காருங்க மேடம். ஏய், சேர் தரேன், அடிச்சுக்காதீங்க. வா, இங்க நல்லா காத்தடிக்குது. ஃபேன் ஓடுது.
டேய் அவன் இன்ட்ரெஸ்ட் பில்டிங் கட்டிட்டு இருக்கான்டா. சௌரிஸ்க்கு டோர் இல்ல, டோர் ஓபன்ல தான் இருக்கு. சௌரிஸ் டேஷ் பண்ணிக்கிட்டீங்களா? நான் வேற இடத்துக்கு போக போறேன். பாய் பாய். இதை இப்படி செஞ்சுக்கோ, அப்பதான் போ காலால் தள்ளிட்டு போ. அம்மாவும் பொண்ணும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் போடு சவுதித்து. இன்னும் போடு உன் மேல கொட்டும்டா. இப்போ நம்ம 1 hour ஆயிடுச்சு, நம்ம டைம் முடிஞ்சிருச்சு. பசங்க விளையாடுறதுக்கு டைம் போகிறதே தெரியாது, அவங்க பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம 1 hour முடிஞ்சோடனே கூப்பிடுறோம். இப்போ எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். யார் யாருக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னு தோணுதோ குடுவாஞ்சேரியில் கோ பனானாஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கனாலே போதும், அட்ரஸ் உடனே வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கா வந்துட்டாளா? சாக்கோபார் ஐஸ்கிரீம் பேபி. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? உனக்கு பேப்பர் ஒழுங்கா அவுக்கல. அவுக்க சொல்லு. இந்த பாப்பாக்கு அந்த பாப்பாக்கு கிடையாது. பிரீத்தியத்தை சாப்பிட்டா அந்த பாப்பாக்கு வந்துடும்.